பிரைஸ் தி லார்ட். இன்றைய எபிரேய மொழி கற்றல் வார்த்தையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குத்து விளக்கு. குத்து விளக்கு என்ற எபிரேய வார்த்தைக்கு மெனோரா என்று பெயர். இந்த மெனோரா என்ற எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்கிறது. மெம், நுன், வாவ், ரேஸ், ஹே. மெம் என்ற எழுத்து இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. இதில் அடுத்த 3 எழுத்துக்கள் நுண், வாவ், ரேஸ். அது நார். நார் என்றால் தீபம் என்று அர்த்தம். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களுக்கு மேல் தீபம் எரிய வேண்டும். இந்த வார்த்தை யோபு 29 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல் தீபம் எரிய வேண்டும். மத்தேயு 6:22 என்ற வார்த்தையில பார்க்குறோம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க கண் சரீரத்தின் விளக்கு. விளக்கு என்பது எதை குறிக்கிறது என்றால் குத்து விளக்கை தான் குறிக்கிறது. அப்ப மத்தேயு 6வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கண்ணு நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கண்ணுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். அப்போ யோபு 31:1 நம்ம வாசிக்கிறோம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லி யோபு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களோடு தினமும் உடன்படிக்கை பண்ண வேண்டும். இந்த கண்ணு கெட்டதாக இருந்தால் நம்முடைய முழு சரீரம் கெட்டு போயிடும் சொல்லி மத்தேயு 6:22 வாசிக்கிறோம். அந்த கண்ணு கெட்டதாக இருந்தால் என்ன பையன் ஒரு கண்ணை எடுங்கி போட்டுரு. ஏன்னா நீ நரகத்துக்கு போகிற காட்டிலும் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ஒரு கண் இல்லாட்டாலும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மத்தேயு 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கண் நம்மளுக்கு சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. விளக்கு மெனோரா, குத்து விளக்கு. கண் தான் விளக்காக நம்மளுக்கு. அப்போ நம்ம தான் வெளிச்சமாக இருக்கிறோம், இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். அப்போ இந்த கண் நம்மளுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த கண்ணுக்குள்ள ஒரு அபிஷேகம் வேண்டும். இந்த கண்ணு நல்லா இருந்தால் தான் நம்ம கண்கள் தெளிவாக இருந்தால் தான் நம்ம யெகோஷுவாவை பார்க்க முடியும். அப்படி பார்த்தால்தான் அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எலோத் பண்ணப்படுவோம். அப்போ அந்த கண் ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். அனுதினமும் நம் கண்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். யோபு அப்படிதான் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணார். அதே போல் நாம் கண்ணோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் அப்படின்றத இந்த குத்து விளக்கு மெனோரா என்ற வார்த்தையில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. ஆமென்.